நானாகவே நானும் இல்லை சாயி, நான் கூடவே உந்தன் பிள்ளை சாயி. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். செல்லமே, நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து, ஆனால் இது நமக்கு சரியாக இருக்குமா இருக்காதா என்று ஒரு அரை மனதோடு போராடி கொண்டிருக்கிறாய். இதை செய்தால் இது நமக்கு நல்லதாக நடக்குமா, இது நம் குடும்பத்திற்கு சரியாக இருக்குமா என்று ஒரு குழப்பத்தோடு யோசித்து கொண்டே இருக்கிறாய். கவலைப்படாதே, முயற்சி செய்து பார்ப்பதில் தவறு ஒன்றும் இல்லை. நீ என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறாயோ, அது உனக்கு சரியாக இருக்கும் என்று நீ யோசிக்கிறாயோ, அதை கட்டாயம் செய்து பார். என் செல்லமே, வெற்றி தோல்வி என்பதே இந்த வாழ்க்கையில் சகஜமான ஒரு விஷயம்தான். எல்லோருக்குமே ஒரே முறை முயற்சி செய்த உடனேயே வெற்றி என்பது கிடைத்து விடுவது இல்லை. பல முறை விழுந்தவர்களும் கூட சற்றென்று எழுந்து நின்று அடுத்த இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். விழுந்தவர்கள் அப்படியே விழுந்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் அந்த இடத்திலேயே நின்று விடாதா? அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்து கொண்டு இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை கூடிய சீக்கிரமாகவே வெற்றி பாதைக்கு சென்றுவிடும். உன் வீட்டில் உள்ள அனைவருக்குமே அது மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும். நீ ஆசைப்பட்டபடியே எல்லோருடைய அன்பையும் நீ பெற்று மகிழ்வாய். உன்னை யாரும் வெறுத்து விடுவார்களோ என்று கவலைப்படாதே. உன்னுடைய நல்ல குணத்திற்கு உன்னை யாருக்குமே வெறுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது. உன்னுடைய அன்பினால் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நீ கட்டி போட்டு வைத்திருக்கிறாய். நீ என்ன செய்தாலும் அவர்கள் நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்வார்கள். கவலைப்படாமல் இரு, உனக்கு நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை சட்டென்று செய்து முடி. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இந்த உலகத்தில் எல்லோருக்குமே ஒரு வாய்ப்பு என்பது கட்டாயம் கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு சிலர் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று விடுகிறார்கள். ஒரு சிலரோ 4-5 முறை முயற்சி செய்துதான் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் முயற்சி என்பது எப்போது நிறுத்தப்படுகிறதோ அங்கு வெற்றிக்கான பயணமும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடுகிறது. என் செல்லமே, முயற்சி செய்து கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இதுதான். உன் மனதில் உள்ள எண்ணத்தை எல்லாம் நீ செயல்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இரு. அந்த முயற்சி தான் உனக்கான வெற்றியை பெற்று கொடுக்கும். உன் சாயப்பாவின் ஆசீர்வாதமும் உனக்கு பக்கபலமாக இருக்கிறது. நீ தொட்ட அனைத்திலும் உனக்கு வெற்றியே கிடைக்க நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். எந்த தடங்களும் வராமல் அவற்றையெல்லாம் உனக்கு வழிகாட்டியாக நான் திசை திருப்பி விடுவேன். என் செல்லமே, நீ செல்லும் பாதையில் மேடு பள்ளமோ குண்டும் குழியுமாக இருக்கிறதோ என்றெல்லாம் கவலைப்படாதே. அனைத்தும் மாறிவிடும். நீ செல்லும் பாதை சற்று கடினமானதாக இருந்தாலும் நீ சென்று சேர வேண்டிய இலக்கோ மிகவும் அழகானதாக இருக்கும். நீ ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தால் உன் சாயப்பா உனக்கு 1000 அடிகள் வழி நடத்தி செல்வேன். நான் உனக்கு உற்ற துணையாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. தனியாக நான் போராடுகிறேன் என்றெல்லாம் கலங்காதே. உனக்கு உற்ற துணையாக உன்னுடைய தந்தையாகவும் உன்னுடைய தாயாகவும் நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை தனியாக நான் போராட விட்டு விட மாட்டேன். உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள உன்னை தவிர வேறு யாருக்கு அக்கறை இருக்கிறது? உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் உனக்கும் எனக்கும் தான் இருக்கிறது. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ நினைத்ததை எல்லாம் பெற்று மகிழப் போகிறாய். உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தி உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். என்னை நம்பிக்கையோடு தொடர்ந்து வா. என் வார்த்தைகளை மனதில் பதிய வைத்துக்கொள். நிச்சயம் மாற்றம் நடக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து உன்னுடைய வீட்டில் உள்ள அனைவருமே ஆனந்தப்பட போகிறார்கள். இப்படி ஒரு ஆனந்தத்தை தானே உன்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய். உன்னுடைய ஆசை கூடிய சீக்கிரமாகவே நிறைவேறப் போகிறது. அனைத்துமே உன் விருப்பப்படியே நடக்கும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். எதுவுமே உனக்கு தவறாக நடந்துவிடாது என்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு. உன் சாயப்பா உன்னோடு எப்போவும் துணையாக இருக்கிறேன். நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். என் ஆசீர்வாதமும்
உன்னோடு சேர்ந்து உனக்கு 2 மடங்கு சக்தியை தந்திருக்கிறது. என் செல்லமே, இப்போது நீ தனியாக இல்லை, உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, தைரியமாக இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.